படம் நல்லா இருக்கு சார், நல்ல விறுவிறுப்பா இருக்கு, எதிர்பார்ப்போட இருக்குது, நல்ல டர்னிங் பாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல மேக்கிங் பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு. பிரசாந்த் சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேடம் சிம்ரன் மேடம் நெகட்டிவ் ரோல் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. முழு படமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பார்க்க. படம் நல்லா இருக்குங்க. டைம் போகிறது தெரியல, நல்லா காமெடியாகவும் இருக்கு, நல்லா அந்த இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு திருப்தியா இருக்கு. படம் வந்து லேக் இல்லாம படம் வந்து அருமையா எடுத்திருக்காங்க. எதையுமே நமக்கு இல்லாத ஒண்ணு வந்து இருக்குதுன்னு நம்ம சொன்னோம்னா அது நிரந்தரமா ஆயிரும்ன்றது தான் ஒரு கண்டென்ட். அதான் கண்ணு தான் வந்து அந்த ரெண்டு விதத்தையுமே சூப்பரா மேட்ச் பண்ணி நடிச்சிருக்கிறாரு பிரசாந்த் அண்ணன். கண்டிப்பா இது அவருக்கு மிகப்பெரிய கம்பேக். GO80 வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் வந்து அமையும். ஓகேவா? நல்லா இருக்கு ப்ரோ, புது கான்செப்ட், எல்லாரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க, நிறைய ட்விஸ்ட் இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. பிரசாந்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கேரக்டர் பண்ணிருக்காரு. ஆமா ப்ரோ, பிளைண்டா பண்ணிருக்காரு, அதுலயே ட்விஸ்ட் இருக்கு, அவருக்கு செட் ஆகுது இந்த மாதிரி கதை சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா எல்லாம் என்ன கேட்டா மற்ற மொழிகளை விட தமிழ் ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க கதாபாத்திரத்தை அவங்க மற்ற மொழிகளை விட தமிழ்ல சிறப்பாகவே பண்ணிருக்காங்க. ஊர்வசி மேடம் இந்த இப்போ ஒரு படம் ஜே பேபின்னு ஒரு படம், மைக்கேல் மதுரை காமராஜன் அவங்க நடிப்பு சொல்லியா வேணும், அவங்க நடிப்பு ராட்சசி. என்ன கேட்டா பிரசாந்த் ஒரு இந்த படத்துல ஹீரோவா இருந்தாலும் சிம்ரன் மேடமும் ஊர்வசி மேடமும் பட்டை கிளப்பியிருக்காங்க, நடிப்பு பட்டை கிளப்பியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. ரீமேக் படம் மாதிரி தெரியல, படம் நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே நல்லா அவங்க ரோல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சிம்ரன் நல்லா பண்ணியிருக்காங்க. சிம்ரன் ஹைலைட் கேரக்டர், ஒரு நெகட்டிவ் ஷேடா இருந்தாலுமே நல்லா இருக்கு. அவங்க நல்லா இருக்குங்க. என்ன பிடிச்சிருக்கு படத்துல மியூசிக் நல்லா இருக்கு, அவரும் நல்லா நடிச்சுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறனால ரொம்ப சூப்பரா இருக்கு. அவரோட பழைய ஆக்டிங்லாம் அதுதான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கதை என்ன மாதிரியான கதை? கதை வந்து பார்க்கறதுக்கு ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு படம், எல்லாம் இருந்துச்சு. பிரசாந்த் வந்து 50வது படம் நடிச்சிருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட் ஃபிலிமா இருந்துச்சு. நல்லா இருக்குதுல்ல படம். படத்துல என்ன சொல்ல வராங்க? பிரசாந்த் புதுசா நடிச்சிருக்காரு, பிளைண்டா நடிச்சிருக்காரு, அது நல்லா இருக்கு. படம் ஃபுல்லா பிளைண்டா வராங்களா இல்ல அதுல ஏதாவது சஸ்பென்ஸ் இருக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் பிளைண்டா நடிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன்ல பிளைண்டா ஆயிக்கிறாங்க சிம்ரன் வந்து, அது ஒரு கேரக்டர்ல. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங்லாம் சொல்ல வேணாம், அவங்களாம் நல்லாவே பண்ணுவாங்க, நல்லா இருந்துச்சு. நாம எல்லாம் ஜட்ஜ் பண்ணலாம். எல்லாருமே ஈக்குவல் ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு, எல்லாருமே இம்பார்ட்டண்டா இருந்தாங்க. அதுல சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சாங் லாஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. அவங்க ஆக்டிங்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும், அவங்களாம் பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. படம் பிரசாந்த்காக போகலாம், நல்லா தான் இருந்தது. போன பாட்டு எல்லாம் வச்சிருந்தா கொஞ்சம் மாசா இருந்திருக்கும். ஒரு த்ரில்லிங்கா எடுத்துன்னு போயிட்டாங்க படத்தை, இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு படம், நல்லா அருமையா இருக்கு படம், நல்லா எடுத்திருக்காங்க. சிம்ரன் நல்லா ஆக்டிங், பிளஸ் இவரு திருநாள் இதனால எங்க இருந்தாருன்னு தெரியல, இப்பதான் திருப்பி நம்மளுக்கு ஸ்கிரீன்ல வந்திருக்காரு, நல்லா பண்ணிருக்காங்க, அருமையா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? ஆக்டிங், பிரசாந்த் ஆக்டிங், சிம்ரன் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சிம்ரன் வந்து பிரசாந்த் நடிச்சு. ஆமா, அவங்க வந்து பேரா நடிச்சிருக்காங்களா என்ன மாதிரி? நெகட்டிவ். படம் போர் அடிக்காம சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே. இது அண்டர்ன் படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது, எங்கேயுமே லேக் இல்லை. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கொஞ்சம் லேக் இருக்கு. பட் ஓவரால் வந்து படம் நல்ல ஒரு என்டர்டெய்னர். இதுக்கு முன்னாடி பார்த்த பேர் வேற, இதுல பார்க்கறது வேற. இதுல வந்து நெகட்டிவ் ஷேடா பண்றாங்க. படம் நல்லா இருக்கும், படம் பாருங்க, ஸ்பாயில் பண்ண தேவையில்ல. காமெடி ஓகே, சூப்பரா பண்றாங்க, ரெண்டு பேருமே நல்லா பண்றாங்க. ரேட்டிங் 10க்கு எவ்வளவு? 8.5. படம் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. பிரசாந்த் சார் நல்லா பண்ணிருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா படம்? சூப்பரா இருக்குங்க. அவருக்காக ஸ்பெஷலா தான் வச்சிருக்காங்களா இல்ல கதைக்கு கரெக்டா ஒர்க் பண்ணி? கதைக்கு ஒர்க் நல்லா இருக்கு, போர் அடிக்காம இருக்கு. சூப்பரா த்ரில்லிங். அடுத்தது என்ன இருக்கு பாக்குற மாதிரி இருக்கு. இதுல சிம்ரன்லாம் மறுபடியும் அவர் கூட நடிச்சிருக்காங்க. ஆமா, சிம்ரன் நடிப்பு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கண்ணு தெரியாம நடிச்சிருக்காரு இல்லையா? ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க, நல்லா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தாலும் பாக்குற மாதிரி இருக்கு. படம் போர் அடிக்காம இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் போர் அடிக்காம லாக் இல்லாம. ஆமா, படம் லேக் எல்லாம் போகுது, பக்காவா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படம், ஓப்பனிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறது. மேம், படத்துல வந்து லாக் எங்க உங்களுக்கு அடிச்சது? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையா போன மாதிரி இருந்துச்சு, பட் ட்விஸ்ட் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஆல்ரெடி ஹிந்தி படம் இது, ஹிந்தி நான் அதுல பார்த்தது இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல தான் வந்தா நல்லா இருக்கா இல்ல பாத்து வரணும்? எனக்கு அது தெரியலையே, பார்த்துருந்தா இது எப்படி இருக்கும்னு நான் ஜட்ஜ் பண்ணலாம். எனக்கு இது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஓகே பார்க்கலாம். ஓவரால் ரேட்டிங் 10க்கு எவ்வளவு?
7.58 அப்படி கொடுக்கலாம்ண்ணா. தியாகராஜன் சார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷன்ல வந்து பிரசாந்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரா இல்ல கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு? இல்ல கதைக்கு தான். அவர் ரொம்ப பில்டப்லாம் காட்டல, சிம்பிளா காட்டிருக்காரு. ஒரு ஃபைட் சீன் கூட அந்த அளவுக்கு இல்ல, சிம்பிளா தான் காட்டிருக்காரு. முக்கியத்துவம் அவர் கொடுக்கல, கதைக்கு தான் கொடுத்துருக்காரு. கதைக்கு தேவையானதா கொடுத்துருக்காரு, அதுக்கு ஏற்ற மாதிரியும் கரெக்டாக இருக்கு. சிம்ரன் மேம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏஜுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு, லைக் எப்படி சொல்றது, அப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் சூப்பராக இருக்கு. படம் போர் அடிக்காம இருக்கு. நல்லா இருக்கு. தியாகராஜன் டைரக்ஷன்ல நடிச்சிருக்காரு. கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரா இல்ல அவரோட கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சிம்ரன் மேம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிரசாந்த் கூட நடிக்கிறாங்க. அவங்க பேரா நடிக்கிறாங்களா, என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணிருக்காங்க? அவங்க பேர் கிடையாது, ஆன மாதிரி ரெண்டு பேர் ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. அவங்க வில்லன் கேரக்டர் மாதிரி ஒரு இதுவா நடிச்சிருக்காங்க. சிம்ரன் மேம் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. படத்துல ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லி? ரொம்ப பிடிச்சதுன்னா படத்தோட விறுவிறுப்பு, காமெடிஸ் கொஞ்சம் அங்கே நல்லா இருக்கு. படம் ஒரு விறுவிறுப்பா போகுது, பார்க்கலாம். கிட்ஸ்க்குலாம் பிடிக்குமா? நல்லா இருக்குங்க. நல்லா மியூசிக் அட்டகாசமா இருக்கு. நல்லா கண்ணு தெரியாம நடிச்சதுனால அவரோட டான்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும். அவர் டான்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ஆனா டைரக்ஷன்ல அடுத்து என்ன வருது, என்ன நடக்க போகுதுன்றத பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, ஃபேமிலி ஆடியன்ஸ் படம். கண்டிப்பா போர் இல்லைங்க. ஒரு பிளைண்ட் நடிச்சதுனால எப்படி இருக்கு அது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது வந்து அவர் 50வது படம். இந்த படம் வந்து ஒரு கம்பேக் படமா இருக்குமா? கம்பேக் படமா இருக்கும். ஏன்னா பிளைண்டா புதுசா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். சிம்ரன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிரசாந்த் கூட நடிக்கிறாங்க. ஆமா, அவங்களோட ஹீரோயினா நடிச்சு இப்போ வில்லி கேரக்டர் நடிக்கிறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கு. போர் அடிக்காம இருக்கு. கொஞ்சம் த்ரில்லிங்கா போகுது, கொஞ்சம் விட்டு த்ரில்லிங்கா போகுது, நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பிடிக்கும். பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். ஓகே. படத்துல ரொம்ப ஸ்பெஷல்னா என்ன சொல்லுங்க? ஸ்பெஷல்னா என்ன சொல்லணும்னா, அடுத்து என்ன நடக்கும் போது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, அதான் ஸ்பெஷல். படம் போர் அடிக்காம இருக்கு. போர் அடிக்காம இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பிடிக்குது ப்ரோ. எல்லாரும் நிறைய என்ஜாய் பண்ணாங்க. பிரசாந்த் வந்து டான்ஸ்ல வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுவாரு. ஓகே. இந்த படத்துல வந்து பிளைண்டா நடிக்கிறதுனால அந்த மாதிரியான காட்சிகள் எதுவும் இருக்கா? இல்ல, அந்த மாதிரி இல்ல. லாஸ்டா ஒரு டான்ஸ் பண்ணிருந்தாரு, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. படத்தோட மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் சாங் சந்தோஷ் நாராயண் மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன், சூப்பரா இருந்தது. அவருக்காகவும் பார்க்கலாம். ஓவரால் படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்? 9 கொடுக்கலாம் ப்ரோ, கண்டிப்பா கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிரசாந்த் பண்ணிருக்காரு. அதுக்காக தான் வந்திருக்கோம். பிரசாந்த் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக்கா இருக்குமா அவருக்கு? இன்னும் பெட்டரா பண்ணிடலாம். ஒரு த்ரில்லிங்கா எடுத்துட்டு போயிட்டாங்க, ஓகே தான். பட் இன்னும் அவருக்கு மாசா காமிச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கு. ஒரு நாள் அப்புறம் வந்துருக்கு. அதான் பிரசாந்த் சார் தான் அவர் ரசிச்சிருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு, அதான் 20 வருஷம் கழிச்சு அவர் தேட்டர்ல பாக்குறேன். நான் வின்னர்ல பார்த்தது அவ்வளோ, நான் பார்த்தது வின்னர்ல அவர். அதுக்கப்புறம் அவர் இப்பதான் பாக்குறேன் தேட்டர்ல. அவருக்காக தான் வந்தது. நான் படம் எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. ஊர்வசி மேம் வேற லெவல் காமெடி பண்ணியிருக்காங்க. யோகி பாபு சார் இருக்கட்டும், கே சுகுமார் சார் வந்திருக்காரு. அவர் அம்மா கார்த்தி சார் நான் வந்து அவரும் நடிச்சிருக்கிறாரு. அவரு ஆக்டரா தான் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துல. கார்த்தி சாரா தான் நடிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் எல்லாரும் இது நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். என்னன்னா பொறுமையா கொஞ்சம் பார்த்தா போர்லாம் அடிக்காது. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஒண்ணுமே சொல்ற அளவுக்கு போர்லாம் இல்லை. மியூசிக்கும் சூப்பரா போட்டிருக்காங்க. பாட்டம் நல்லா மெலடி சாங்கும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்க நெகட்டிவ் ரோல் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், செம்மையா பண்ணிருக்காங்க. ஓப்பனிங்ல வந்து ஆக்சுவலா ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். ஓப்பனிங்ல வந்து ஒரு முயல் சீன் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஊர்ல வயல்லாம் முயல்லாம் கிடையாது, அதை கொஞ்சம் மாத்தி நம்புற மாதிரி வச்சிருக்கலாம். இன்னொன்று அதோட கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதை தவிர படம் ஓவராலா வந்து நல்லதா இருக்கு. பிரசாந்தோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒரு சில சீன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் நடிச்சிருக்கலாம். ஒரு சில அந்த பிளைண்டா வரக்கூடிய சீன்ஸ்ல சிம்ரன் ஆக்டிங் ரொம்ப வேற ரேஞ்சில் சூப்பரா இருக்கு. ஒரிஜினல் ஒரு 70 to 80% ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. படம் வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர் தான். கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. பிளைண்டா நடிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சார். அதாவது இந்த படம் எல்லாருமே பார்க்கணும். ஆமா, சமுத்திரகனி சார் அது மலையாளத்துல உன்னி முகுந்தன் ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்ச கேரக்டர் தமிழ்ல நடிச்சிருக்காரு. ஓகே, நல்லா இருக்கு, ஃபிட்டா இருக்கு. அவருக்கு கரெக்டா தான் இருக்கு. கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி இருக்கும், ஆனா நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, மனோபால சார். ஆமா ஆமா, ஓகே ஓகே. மனோபால சார சீன்ல பார்க்கும்போது காமெடியை விட மனசு கஷ்டமா தான் இருக்கு. பாவம், நல்ல மனுஷன் இறந்து போயிட்டாருங்கிற ஒரு விஷயம். ஓகே, படமா பார்க்கும்போது ஓகே. எல்லாருமே தியேட்டர்ல வந்து ஒரு தடவை ஒன் டைம் வாட்ச் மூவி. இந்த காலகட்டத்துக்கு ஒரு நல்ல படம். ஊர்வசி மேம் நடிச்சிருக்காங்க. ஊர்வசி நல்லா ஆக்டிங். ஊர்வசி, KS ரவிக்குமார் எல்லாம் நல்லா அருமையா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது படம். படம் போர் அடிக்காம, படம் வந்து டைம் பாஸ் ஆகவே தெரியல.
ஸ்மூத்தா போகுது. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்க்கலாம். ஓகே சார், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல படம். சூப்பர் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையுமே ஒரு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஸ்டர்ப் முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் அடுத்த ஃபுல்லா பிளைண்டு அந்த கேரக்டர் சூப்பராக இருக்கு. அது ட்விஸ்டாகவும் வச்சிருக்காங்க. நிறைய இந்தியோட ஒரிஜினேஷன் பார்த்தவங்களுக்கு அந்த இது புரியும். தமிழ்ல இப்போ புதுசாக பார்க்கறவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா ட்விஸ்டாகவே இருக்கும். செகண்ட் ஹாஃப் போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா டிப்பாக போச்சு. மற்றபடி படம் ஓவராலாக சூப்பர். செகண்ட் ஹாஃப் வந்து கதைக்காக ஸ்லோவாக போகும், தவிர மற்றபடி எதுவும் சூப்பராக இருக்கும். பிளைண்டா நடிச்சிருக்காரு இல்லையா, பிரசாந்த்னால டான்ஸ் அந்த ஃபைட் அதான். ஆமா, அது வந்து இல்லை. ஆனால் லாஸ்ட்ல இதுல வச்சிருக்காங்க, கிரெடிட்ஸ்ல வச்சிருக்காங்க. போஸ்டர் சாங் ஒன்று இருக்கு, அதுல எல்லாமே டான்ஸ் ஆடுறாங்க. மற்றபடி படத்துல டிஸ்டர்பன்ஸா சாங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பிரசாந்த்னா டான்ஸ் அண்ட் ஃபைட் தான் ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும். இந்த படத்துல எப்படி சார்? இந்த படத்துல பிளைண்டா நடிச்சு மக்களோட மனசுல வந்து இடம் பிடிச்சிருக்காரு. அது மாதிரி நல்ல ஆக்டிங் தான், பெஸ்ட் ஆக்டிங். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்காக எண்ட்ல வந்து அவர் அந்த சாங் மட்டும் போட்டு அந்த மாதிரி போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா டான்ஸ் ஆடி இருக்காரு. கண்டிப்பா கம்பேக் படம் தான் இது, அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பிடிக்கும் சார், 100% ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஆமா, ஒரு 10 மினிட்ஸ் ஒரு டைம் ஒரு த்ரில்லிங் டர்னிங் பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கு. படம் இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்து என்ன போயிட்டே தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. தியாகராஜன் சார் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ஆமாங்க. பையனுக்காக கதையில ஏதாவது மாற்றம் இருக்கா, இல்ல கதைக்கு தேவையானது ஒர்க் பண்ணிருக்காரு? கதைக்கு தேவையானது கரெக்டா பண்ணிருக்காரு. அது அவரு பையனுக்குன்னு சொல்ல முடியாது, அந்த கதைக்கு என்ன இருக்கோ அதுக்கு பக்காவா மேக்கிங் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, டைரக்ஷன் நல்லா சூப்பர். சமுத்திரகனி ஊர்வசி மேம்லாம் நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. A.S. Rajkumar நகைச்சுவை காமெடி நல்லா அவர் கேரக்டர் அவர் சிறப்பா பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மேடம் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர். நன்றி நன்றி. படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது? பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் சிம்ரன். பிரசாந்த்னாலே டான்ஸ் ஃபைட் தான் ஸ்பெஷல். இந்த படத்துல அதெல்லாம் கொஞ்சம் வந்து வித்தியாசமா இருக்கு. இருந்தாலும் நல்லா இருக்கு படம். போர் அடிக்காம போகுது. 2.5 hours நல்ல ஒரு என்ஜாய்மெண்டா போகுது. வந்து ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம போர் அடிக்குது அப்படின்னு ஒரு இல்லாம படம் பீக்கஸா முடியுது, தெரியல சீக்கிரமா முடிஞ்சது. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பிடிக்குமா சார்? தாராளமா பார்க்கலாம். சிம்ரன் மேம் வந்து ஜோடியா பண்ணிருக்காங்களா? என்ன மாதிரி கேரக்டர்? அவங்க கேரக்டர் தான் அவர் பேர் வந்து அந்த போலீஸ் வச்சிருக்காரு. அவர் கூட நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்டிங்லாம் எப்படி? சிம்ரன் ஆக்டிங் சூப்பர். படம் போர் அடிக்காம இருக்கு. படம் போர் அடிக்காம தான் இருக்கு. பாட்டு வச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதுவுமே வைக்கல, வெறும் மியூசிக் நிறைய சீரியல் மாதிரி போயிட்டு இன்னும் பெட்டரா பண்ணிருக்கோம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்குமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். ஆக்சுவலா பிரசாந்த்னாலே வந்து டான்ஸ் ஃபைட் இதெல்லாம் லாஸ்ட் சீன்ல டான்ஸ் வந்துச்சு ஒரு சாங்க்கு, நல்லா ஆடி இருந்தாரு. அது கூட நல்லா இருந்துச்சு பார்க்க. இதுல ஃபைட்லாம் அவ்வளோ பெருசா இல்லை. அவரோட கேரக்டர் இப்போ நார்மலான ஒருத்தங்க இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. பட் சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஆக்டிங்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்கலாம் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இருந்தாங்க. கம்பேக் ஓகே, நல்லா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி படம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? இது 50th மூவியா எனக்கு தெரியலண்ணா. ஓகேண்ணா, நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்கு அவரோடது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய படம் தான் பார்த்துருப்போம். அதுவும் டிவியில தான் பார்த்துருக்கேன். நான் நேரில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பார்த்ததில்ல. நல்லா இருந்துச்சு உண்மையாக. அந்த பிளைண்ட் ஆனதுக்கப்புறம்லாம் நல்லா நடிச்சிருந்தார். அவர் ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சிம்ரன் மேம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அவங்க மல்டி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப பார்த்தது சிம்ரன் மேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சமுத்திரகனி சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பயந்து அவர் கொஞ்சம் இதுவாகவே காமிப்பாங்க எல்லாத்துக்கும். இதில் கொஞ்சம் பயந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் நல்லா இருந்துச்சு. படம் போர் அடிக்காம ஓகேண்ணா, பார்க்கலாம். நான் பிடிக்கும். ட்விஸ்ட் 7.5 8 என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். மியூசிக் சூப்பரா இருக்கு ப்ரோ. மியூசிக் சூப்பரா இருக்கு. அதான் மியூசிக்கல் லவருக்கு ஏத்த மூவி. படம் ஸ்லோ லாக்லாம் இல்ல ப்ரோ. படம் நல்லா தான் இருக்கு. நீங்க போய் தியேட்டர்ல உட்காந்து பாருங்க. படம் ஓகே தான். 2.5 hours எப்படி போகுதுன்னே தெரியல. ஃபேமிலியோட பாக்குற படமா இல்ல? ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு குறையுமே இல்ல. எந்த ஒரு அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்ல. ஆக்சுவலி அந்தாதுன்ல வந்து ரொம்ப இது இருக்கும். ஆனா இதெல்லாம் அப்படி இல்ல. ஓகே தான். டான்ஸ் இதுல வந்து லாஸ்ட் ஒரு அவர் டான்ஸ்க்காகவே ஒரு பாட்டு ஒன்று பண்றாங்க, அவ்வளவுதான். ஆனா வந்து படம் வந்து இது டோட்டலி வேற ஸ்கிரீன் பிளேக்கான படம் இது. சிம்ரன் மேம் அண்ட் பிரசாந்த் ரெண்டு பேரும் ஜோடியா என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணிருக்காங்க? நெகட்டிவ் ஷாட் தான் சார் இது. சிம்ரன் வந்து நீங்க உங்களுக்கே தெரியும் 2018 வந்து வந்த படம் தான் இது, அந்தாதுன்.
அதோட ரீமேக் தான் இது. அதுல தபு என்ன கேரக்டர் பண்ணாலும் அது இது நெகட்டிவ் ஸ்டைல்ல இவங்க பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. சமுத்திரக்கனி எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரு? நல்லா பண்றாரு, நல்லா இருக்காரு. எல்லாருமே நல்லா பண்றாங்க, எல்லா ஆர்டிஸ்டுமே ஒரு குறையுமே இல்ல. நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ்ல வர அந்த லண்டன் போர்ஷனும் நல்லா காமிச்சிருக்காங்க, ஸ்கிரீன் பிளேல சூப்பரா இருக்கு. கம்பேக் படமா இருக்கு. கம்பேக்னு சொல்ல போனா அவர் வந்து ரீமேக் படம் எடுக்கிறது வந்து வேஸ்ட். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் பழைய மாதிரி எப்படி அவர் படம் பார்த்துறீங்கல்ல, அவர் டாப் ஸ்டார் தான் எப்பவுமே. அவர் இந்த மாதிரி விஜய் ஃபில் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து சும்மா கதை. அவர் வந்து தளபதி இடத்த ஃபில் பண்ணுவார் சொல்றாங்க. தளபதி 2 பேருக்கான இதுவுமே அவர்கிட்ட இருக்கு. டான்ஸ் இருக்கு, ஆக்டிங் ஸ்கில் இருக்கு, லெக் ஓபன் பண்ணுவாரு, ஃபைட்டிங் ஸ்கில் எல்லாமே இருக்கு. இன்னும் அவரு ஒரு நல்ல டைரக்டர் இருந்தா நல்லா இருக்கும். நல்ல கதை அமையல அவ்வளவு. யோகி பாபு அவர் காமெடி சொல்லவே தேவையில்ல. அவர் எப்போ கலக்குவார், அசால்ட்டா லைவா அடிச்சுட்டு போயிடுவார் கவுண்டரை. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பரா. ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். அதுதான் நடிப்பு தான். அவர்தான் சொல்றேன், நான் மார்க் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. அவரு வேற, அவர் குத்த வேலையை சூப்பரா பண்ணிட்டாரு. அவள் தான் பிரசாந்த் சார். அவரு அந்த பிளைண்டா நடிக்கிறது கஷ்டம், அதுவும் அழகா ஷட்டிலா எப்படி பண்ணணுமோ அழகா பண்ணிட்டாரு. நீங்க கதை பாருங்க, உங்களுக்கு புரியும். அது நீங்க படத்தை ஃபுல்லா பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் அவர் ஆக்டிங் எப்படி இருக்கு, எப்படி நடிச்சிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு பிரசாந்த் சார்லாம், வேற லெவலு. சமுத்திரகனி அவர் ஆஸ் யூஷுவல் வில்லன், போலீஸ் இல்லைன்னா வராரு, முறுக்கா வருவார், நல்ல ஒரு மாதிரி வருவாரு, அவன் கெட்டவரும் ஆயிடுவாரு. அதான் அவர் கதை. அதான் அவங்க பேரா வனிதான வச்சிருக்காங்க, அவங்க காமோ ஒரு சீன் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஹைப் கொடுத்த அளவுக்கு இல்லைன்றாங்க, அது உண்மையா? இல்லை, அவங்க ஹைப் கொடுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹைப் கொடுத்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அது ஒரிஜினலாக நான் அந்த படம் பார்த்துட்டேன். நல்ல ஒரு கதை, ரொம்ப அருமையான கதை. அது ஓரளவுக்கு டீசெண்டாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு படம் போர் அடிக்காம போகணும், அது இந்த படத்துல கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு பெருசா லேகலாம் இல்ல. படமே ஒரு ஒரு சின்ன சீனா இருந்தாலும் ஒரு சண்டைனா எப்படி இருக்கும், பறக்கிறது, உடைக்கிறது, கிளாஸ் சும்மா அப்படி கத்தி எடுத்து குத்துறது, அதெல்லாம் லைவா ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. 10க்கு 9. படம் முடிச்சு வரும்போது ஒரு நல்ல ஒரு கதை பார்த்துட்டு வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது.